பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க்கில் டே ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இதுனா நம்ம ஃபுல்லாக டெய்லரிங் வீடியோஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ கொஞ்சம் ஆரியும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க வேண்டிய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் ஆரி ஸ்டாண்ட் அண்ட் ஃப்ரேமே நீங்கள் 18 இன்ச் வாங்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 4 லெக்ஸ். இதை நம்ம எப்படி ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரூ இருக்குங்களா, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாண்டோடைய இந்த பார்ட் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி மேல் பக்கமாக போடணும் நீங்கள் நட்டு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றதுனால நம்ம இங்கே இந்த லெக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை நான் 4 சைடுமே நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அனதர் சைட். இப்போ இந்த இடத்துல செகண்ட் ஒன் இந்த மாதிரி 4 லெக்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதை 4ம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வச்சுக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் ஆகலைன்னா இதை லூஸாக டைட் பண்ணிக்கலாம் நீங்கள், சரிங்களா? இப்போ ஃப்ரேம் எப்படி நம்ம பார்க்கலாம். ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரிங் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க பாருங்கள். இது இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைட் வேணும்னா நம்ம இல்லை லூஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த ஸ்க்ரூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அடுத்து ஃபேப்ரிக் பாருங்கள். ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்லின் கிளாத் தான் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் ட்ரை பண்ண வேண்டிய ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பாப்லின் கிளாத் தான். நீங்கள் 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் ஃப்ரேம் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் நம்மளுக்கு இந்த நாப் இருக்கிறதுலே இந்த பிளெயின் ஃப்ரேம் இது வந்து மேலே வரணும், இது கீழே வரணும் ஃபேப்ரிக்கு. ஸோ ஃபேப்ரிக்கு கீழே இந்த ஃப்ரேமை நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே கரெக்டாக ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் சிங்கிளாக தான் இருக்கணும். வச்சுட்டு உங்களுடைய இந்த நாப் இருக்குல்ல இதை நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இந்த கீழே இருக்கிற ஃப்ரேம் மேலே ஃபேப்ரிக் மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட் ஆகிடும் இல்லையா. இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஃபேப்ரிக் பாருங்கள். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை இப்படி நம்ம எல்லா சைடுமே இழுக்கணும். இழுத்தோம்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் உள்ளே வந்து டைட் ஆகிடும். அது இந்த ஃப்ரேமை இப்படி நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி இழுக்கணும். லைட்டாக ஃபஸ்ட்டு சரௌண்டிங் ஃபுல்லாக நீங்கள் இழுத்துடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரேம் வந்து டைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக இருக்கணும். உங்களுக்கு அப்போ தான் செயின் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க.